ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னா அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும். நான் ஒரு பிகினரா இருக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணியிருப்பேன்ல, இதெல்லாம் பண்ணாதான் இதுக்கு குவாலிஃபை ஆக முடியுன்றப்போ நான் பண்ண, அதாவது அந்த ப்ராசஸ் என்னன்றதை கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். பட் நிறைய பேர் கேட்க என்னால் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியல. சரி, ஓகே, நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணிட்டா பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி தான் ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கேமராவை ஆன் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமாக வந்து இந்த கூகுளில் இருக்கிறதோ இல்லை சாட் ஜிபிடியில் இருக்கிறது ஜஸ்ட் படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ நான் சொல்றது எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி, ஐ மீன் உங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ஓல்டு ஏதாவது வேற ஏதாவது நோட் இருக்குன்னா கூட அதில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் காதில் மட்டும் கேட்டுட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு மறந்துடும். ஸோ அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஜஸ்ட் அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன்று, உங்களுக்கு பேஷன் இருக்கணும். பேஷன்ன்ற ஒன்று இந்த எடிட்டிங் ஃபீல்டில் உங்களுக்கு இல்லைனா உங்களால் அதில் சர்வேவே ஆக முடியாது. நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாதம் எடிட்டிங்கில் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 3 லட்சம் சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு நிறைய பேர் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் எடிட்டர் ஆக போகிறேன், நான் வந்து ரீல்ஸ் எடிட்டர், நான் வந்து லாங் ஃபார்ம் எடிட்டர், நான் வந்து மூவி எடிட்டர்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் அவங்களால சர்வே ஆக முடியாது. அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தென் வந்து நமக்கு இந்த ஃபீல்டு வரல, நமக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற ஃபீல்டு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்போவே வேற ஃபீல்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 2 பர்சன் எடுத்துக்கலாம். ஒரு பர்சனுக்கு வந்து ஐடி கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்யணும்னு ஆசை. என்னவா வேலை செய்யணும்னா ஒரு டெவலப்பராக வேலை செய்யணும். ஓகேவா? வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறாரு. வெப் டெவலப்மெண்ட் படிச்சுட்டு உள்ளே போய் நல்லா வேலையை கற்றுக்கிட்டு உள்ளே போயிட்டு சீனியர்ஸ் கூட அந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. ஸ்டார்டிங்கில் அவர் சேலரி ரொம்ப கம்மி. போக போக அவர் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிறாரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு, மந்த்லி லேக்ஸில் சம்பாதிக்கிறாரு. அப்படின்னா அது அவரோட பேஷன், அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால அவர் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு அவர் அந்த அளவு மணி மேக் பண்ணுறாரு. அதே இன்னொரு பர்சன் எடுத்துக்கலாம். அவருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன், எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன், நீ வந்து இந்த டிகிரி படிச்சிருக்க, சரி ஓகே, நீ வந்து இப்போ டாப் ஹை டிமாண்டில் இந்த ஸ்கில் இருக்குது, இந்த கோடிங் வெப் டெவலப்மெண்ட்டை கற்றுக்கோ, உள்ளே போ, மாதம் 1 லட்சம் சம்பாதின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு படிக்கிறாரு, படிச்சுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவங்க ஒர்க் கொடுக்குறாங்க. அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. பட் உள்ளே போக போக ரொம்ப டஃப்பாக இருக்குது, அவருக்கு புரியல, ஒரு மாதிரி ரொம்ப கடுப்பாக இருக்குது, என்னடா அது இப்படிலாம் இருக்குது, ஓவர் ஒர்க்காக இருக்குது, நம்மளால் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறப்போ அப்போ அவர் என்ன டிசைட் பண்ணுவார்னா, நமக்கு இந்த ஜாப் வராது, நம்ம இந்த ஜாபை குவிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மாதம் 4 மாதத்தில் எனக்கு இந்த வேலை வேணாங்கன்னு சொல்லிட்டு ஜாபை குவிட் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை கற்றுக்கிட்டாங்க, பேசிக்காக நல்லா கற்றுக்கிட்டு உள்ளே போய் அதில் பூந்து விளையாண்டு நல்லா சேலரி வாங்குறாரு. இன்னொருத்தர் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, ஸோ நான் அதனால் கற்றுக்கிட்டா என்னால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னு ஒருத்தவங்க சொன்னதை கேட்டு உள்ளே போனார். ஆனால் அவரால் அதில் சர்வே பண்ண முடியல. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே வீடியோ எடிட்டிங் அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு பர்சனுக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும், நான் கற்றுக்க போகிறேன், செம்ம வெறியாக இருப்பாங்க. எதனால அந்த வெறி வந்திருக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, நீ உள்ளே போனீங்கன்னா உங்களால் இவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஏன்னா இப்போ எல்லாமே கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க, மாதம் ஆனால் 30,000 சம்பாதிக்கலாம், மாதம் ஆனால் 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத கேட்டு நான் வீடியோ எடிட்டர் ஆக போகிறேன்னு சொல்லி ஒரு குரூப் வருவாங்க. இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்கிட்ட லேப்டாப் இல்லை, ஃபோன் தான் இருக்குது, ஆனால் ஃபோன்லேயே நான் கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், கொஞ்சம் கொஞ்சமாக நான் லேப்டாப் வாங்க போகிறேன், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி பிசி வாங்க போகிறேன், தென் வந்து நான் வந்து ப்ரொஃபஷனலாக நான் கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், இல்லை ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ண போகிறேன்னு இருக்காரு. அப்படின்னா அவரால் அதில் சர்வே ஆக முடியும், இவரால் சர்வே ஆக முடியாது. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்லேயே வந்து வெளில போயிடுவார். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பேஷனாக அதில் இருந்தீங்கன்னா உங்களால் சர்வே ஆக முடியும். இல்லை என்னால் பேஷன்னா எனக்கு இல்லை, மற்றவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க உள்ளே போனால் இவ்வளோ சம்பாதிக்கலன்னு, அதனால தான் நான் வந்தேன்னா இது உங்களுக்கான ஃபீல்டு கிடையாது. வேறு ஏதாவது ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல்டுக்கு போயிருங்க. சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் மற்றவங்கள மாதிரி வந்து இது ஈஸி, ரொம்ப ஈஸிலாம் சொல்ல மாட்டேன். இது ரொம்ப கஷ்டம். ஸோ பேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, காசே இல்லைனாலும் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு தூக்கம், அதாவது நான் தூங்காமல் கூட நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரி அதில் ஒரு வெறி இருக்குன்னா நீங்கள் உள்ளே வரலாம். ஏன்னா நான் தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், காசு இல்லைனாலும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வெறி இருக்குன்னா தாராளமாக உள்ளே வாங்க. போக போக வந்து உங்களுக்கு மணி வரும். ஓகேவா? நீங்கள் எந்த அளவு உங்களை டெவலப் பண்ணிக்கிறீங்க, போக போக நீங்கள் அந்த ஐடி கம்பெனியில் எப்படி வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டு உள்ளே போனார், அப்புறம் டீம் கூட சேர்ந்து கொலாபரேட்டிவாக பண்ணி மாதம் நல்லா சம்பாதிக்கிறார்ல, ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். ஸோ பேஷன் இல்லைனா வர வேணாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. செகண்ட் ஒன், பேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு டேரக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கிரியேட்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக சேஞ்சஸ் சொல்லுவாங்க. எனக்கு இது வேணாம், அது வேணாம், இதை மாற்றிரு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க, அதை அவங்க பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாம், அது வேணாம், இது வேணாம், ஒரு 100 கரெக்ஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கரெக்ஷன் அவங்க சொல்கிறதையும் பண்ணி கொடுக்குற அந்த பொறுமை உங்ககிட்ட இருக்கணும். அது இல்லைனாலும் உங்களால் சர்வே ஆக முடியாது. நான் என்ன ப்ரோ நீங்கள் பயம்படுத்திட்டே இருக்கீங்க, மற்ற யூடியூபர்ஸ்லாம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இதை மட்டும் பண்ணு, நீ வந்து ஒரு பெரிய எடிட்டர் ஆகிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன வந்து ஸ்டார்டிங்கே இப்படி நெகட்டிவ்
நெகட்டிவாக சொல்கிறீங்க, பயம்படுத்துறீங்க, மேபி அவங்க மேலோட்டமாக சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் வந்து இன்டெப்த்தாக உங்களுக்கு கடலுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க சொல்கிற சேஞ்சஸ்லாம் பேஷன்ஸாக பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்து என்னால் பண்ணி கொடுக்க முடியும், எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டான்ற மாதிரி அவங்க எவ்வளோ சொன்னாலும் நான் பொறுமையாக கேட்டு பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைனா மாற்றிக்கோங்க. இல்லை நல்லா அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் என்ன இவ்வளோ கரெக்ஷன் சொல்கிற, அவ்வளோலாம் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எடிட்டர்கிட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து அங்கேயே க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா உங்களால் மற்ற யார் கூடயும் இது மாதிரி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நான் நடந்த சம்பவத்தையே சொல்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு டைமில் வந்து மைண்டுக்குள்ளே விடுதலமாக இருக்கும், இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம் ஆனால் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சேஞ்சஸ் சொல்லிட்டே தான் இருக்காங்களேன்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அந்த சேஞ்சஸ்லாம் அவங்க ஏன் சொன்னாங்கன்றது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஓகே, இந்த ரீசனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க போல, ஓகே ஃபைன், எனக்கு அதில் ஒரு லேர்னிங் கிடச்சி, அவங்களுக்கு அதில் ஒரு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களால் சர்வே ஆக முடியும். இல்லை அப்படின்னா பொறுமையான அந்த தன்மையை கொண்டு வந்துக்கோங்க. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னா இது உங்களுக்கான ஃபீல்டு கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. தேர்ட் ஒன், டெய்லி ஒரு மூவி பாருங்கள். நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன். டெய்லியும் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன படம் வேணால் பாருங்கள், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, வாட் எவர் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் படம் பிடிக்குமோ அந்த லாங்குவேஜ் படம் பாருங்கள். டெய்லி ஒரு மூவி இல்லை வந்து 2 movies டைம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்கும். ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது, அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்பவே டெய்லியும் ஒரு மூவி, இல்லை டெய்லியும் கஷ்டம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 2 மூவி 3 மூவியாவது ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப பாருங்க. ப்ரோ நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டைம் வந்து இப்போ நீங்கள் மார்னிங் வந்து ஒரு 9க்கு போகிறீங்க, ஒரு நைட்டு வரலாம் ஆயிடுதுன்னா நைட்டு வந்து ஒரு மூவி பாருங்கள், வெப் சீரிஸ் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு எபிசோட் பாருங்கள். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். நான் வந்து மூவி பார்க்குறேன் 2.5 மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டு அப்பெல்லாம் கிடையாது. டெய்லி ஒரு மூவி, ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க பாருங்கள். நான் ஒர்க்கில் இருக்கேன் என்னால் பார்க்க முடியாதுன்னா வாரத்தில் ஒரு 2 மூவி இல்லை 3 மூவியாவது பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு மூவியாவது, ஒரு படமாவது கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று என்னன்னா, மற்றவங்க பார்க்குற மாதிரி படத்தை ஓட்டி பார்க்கக்கூடாது. ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தோட சர்டிஃபிகேட்லேருந்து அந்த படம் முடிஞ்சு எல்லா பேரும் முடிஞ்சு ஃபைனலாக எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணுறாங்கன்றது கொண்டு மேலே போகும். ஓகேவா? அது போய் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளில வரணும், ஃபுல்லாக பார்க்கணும். 4th ஒன், அந்த படத்தை அனலைஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டீங்க, இந்த வீக் ஒரு படம் பார்த்துட்டீங்கன்னா அந்த படத்தில் எப்படி கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் ஏன் இந்த இடத்துல இந்த கட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை அனலைஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு படம் பார்த்து முடிச்சிருங்க, கம்ப்ளீட்டாக ஒரு படம் பார்த்துருங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக தெரியுது, இந்த இடத்துல வந்து ட்ரான்சிஷன் நல்லா இருக்கு, இந்த இடத்துல வந்து கட்டு வந்து ஏன் இந்த மாதிரி கட்டு யூஸ் பண்ண, கட்டுன்னு சொன்னால் ஞாபகம் வருது, பேசிக் கட்ஸ் இன் ஃபிலிம் எடிட்டிங்னு சொல்லி ஒரு 1 hour ப்ளஸ் நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அது யூடியூப்ல நான் போட்டிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கட்ஸ்ன்னு சொல்ல வருது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ஏன் இந்த கட்டு யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் எல் கட் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல ஏன் ஜே கட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு பேசிக்கா ஒரு குட்டி அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகேவா? படம் பார்த்துட்டு அடுத்தடுத்த படம் பார்க்க வேணாம், ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்துக்கு கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் அனலைஸ் பண்ணுங்க. இந்த சீனை அவங்க கன்வே பண்றதுக்கு ஓகே இந்த கட் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல மேட்ச் கட் யூஸ் பண்ணிருக்காங்க, மேட்ச் கட் யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு அந்த இடத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி அனலைசிஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பெசிபிக் போர்ஷன், ஒரு படம் நீங்க பார்த்துட்டீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு போர்ஷன், இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு லவ் சீன் எடுத்துக்கலாம். ஒரு லவ் சீன்ல லவ்வர்ஸ் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து தெரி மூவில வந்து விஜய் சார் இருக்காரு, ஹீரோயினோட ஃபேமிலியை மீட் பண்ண வரப்போ அந்த இடத்துல அந்த சீனை எப்படி கட் பண்றாங்க, ஒரு ஃபைட் சீனை எப்படி கட் பண்றாங்க, ஒரு காமெடி சீனை எப்படி கட் பண்றாங்க, ஒரு ஹாரர் ஃபிலிம்ல ஒரு பேய் வர சீனை எப்படி கட் பண்றாங்க, பயமா ஒரு ஜம்ப் ஸ்கேர் கொண்டு வராங்களே அந்த சீனை வந்து எப்படி கட் பண்ணி கொண்டு வராங்க, எப்படி நம்மளை பயம்படுத்துறாங்க, என்னதான் எஸ்எஃப்எக்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் அந்த படத்துல கட் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு படம் அப்படின்னா கிளைமேக்ஸ், ஃபைட்டு, காமெடி எல்லாமே இருக்கும்ல, அந்த காமெடி சீனை மட்டும் எப்படி கட் பண்றாங்க. 2 பேர் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு காமெடி பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் கான்வர்சேஷன் பண்றாங்க, அதுல ஒரு காமெடி வருது, அந்த காமெடியை அவங்க பண்ணி நம்மள சிரிக்க வைக்கிறாங்க, அந்த காமெடியை எப்படி டெலிவரி பண்றாங்க. ஒரு லவ் சீன் இருக்குன்னா அந்த லவ் ஃபீல்ல ஒரு பொண்ணு பேசுறாங்க, இப்போ அமரன் மூவி எடுத்துக்கலாம், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சாங்க, அது எதனால ஸ்டேட்டஸ் வச்சாங்க, அந்த லவ்வை வந்து எப்படி கன்வே பண்றாங்க, எப்படி கட்ல காமிக்கிறாங்கன்றத ஒரு பேசிக்கா ஒரு படத்துல ஸ்பெசிஃபிக்கான சீனை மட்டும் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க, ஐ மீன் அனலைசிஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க அனலைஸ் பண்றப்ப உங்களுக்கு ஒர்க் ரொம்ப அதாவது ஒரு படத்துக்குள்ள அந்த ஒர்க் ரொம்ப கம்மியா இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு காமெடி ஃபிலிம் இல்ல படமே காமெடி ஃபிலிம் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து படமே லவ் ஃபிலிம் எடுத்துக்கோங்க, எப்படிலாம் கட் பண்ணி நம்ம காமிக்கிறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா பாருங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐடியா கிடைச்சிரும். முக்கியமா ஃபைட் சீன்ல எவ்வளவு கட்ஸ் இருக்கு, ஒரு 2 minutes இல்ல 3 minutes 5 minutesக்கு ஒரு ஃபைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபைட்டுக்குள்ள மட்டும் எவ்வளவு கட்ஸ் இருக்குன்னு சும்மா எண்ணுங்க, ஒரு கட்டு மாறுறப்பெல்லாம் எண்ணுங்க. எண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இதெல்லாம் நான் சொல்றது வந்து மேபி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க, நான் அதெல்லாம் எண்ணுவேன். ஒரு
ஃபைட் சீன்னா கட்டு மாறிக்கிட்டே இருக்குன்னா நான் எண்ணுவேன் 1 2 3 4 5 எண்ணிட்டே இருப்பேன். அது மாதிரிலாம் நீங்க ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லா பாத்துருங்க. படம் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. படம் பார்த்துட்டு இருக்கிறப்பே பண்ணாதீங்க, தனியா உட்காந்து பாருங்க. ஏன்னா நீங்க வந்து குரூப்பா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா உங்களை வம்புழுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து 1 2 நின்றுட்டு இருக்கிறப்ப என்ன பண்ற அந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அதனால தனியா உட்காந்து மூவிஸ் பாக்குறப்போ மட்டும் அந்த கட்ஸ்லாம் எண்ணுங்க. அப்புறம் முக்கியமா வந்து கார் சேஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கா டிஃப்ரெண்டா இருக்கும்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிள் கைதி மூவி எடுத்துக்கலாம். கைதி மூவில வந்து கார்த்தி சார் வந்து கார் ஓட்டி அந்த லாரி ஓட்டிட்டு போறப்ப பின்னாடி கார் சேஸ் பண்றாங்களே, அந்த இடத்துல அந்த ஒரு ஃபைட் சீனை எப்படி வந்து டெலிவரி பண்றாங்க, எப்படி கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரி ஸ்பெசிஃபிக் போர்ஷனை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டோரி டெல்லிங். ஒரு படம் இருக்கு, ஒரு 2.5 மணி நேரம் படம் இருக்கு, இல்ல 2 மணி நேரம் படம் இருக்கு. அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல ஒரு ஸ்டோரி தான் நமக்கு சொல்றாங்க. படம் பார்த்து முடிக்கிறப்ப இதாண்டா ஸ்டோரி, ஓகே புரிஞ்சிருச்சு. ஒரு சில மூவில நமக்கு ஸ்டோரி புரியாது. ஏன் இந்த படத்துல நமக்கு ஸ்டோரி புரியல, ஏன் இந்த மூவில வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்டிங்லேயே இதான் கதை நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த சீனை தூக்கி லாஸ்ட்ல வச்சா எப்படி இருக்கும்? அதாவது அந்த கம்ப்ளீட் ஸ்டோரியை நம்ம மாத்தி வச்சா ஆடியன்ஸ் கதை புரியுமா? இது அந்த படத்தை நீங்க பார்த்துட்டு நீங்க ஒரு செல்ஃப் டாக்கா ஒரு படம் பாக்குறீங்க, இதான் கதைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, கதை புரிஞ்சிருச்சு. ஈச் அண்ட் எவ்ரி கட்டு ஒரு கட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு கட்டுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஓகேவா, நான் இந்த இடத்துல ஏன் இந்த கட்டை வச்சிருக்கேன், இந்த கட் பண்ணி ஏன் இந்த சீனை நான் காட்டுறேன், ரீசனே இல்லாமலாம் சும்மா நான் கட் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாது. அது வந்து மேபி உங்களுக்கு நீங்க பிகினரா இருக்கிறப்போ நீங்க பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஒரு சீன் கட் பண்ணி அடுத்த சீன் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த சீனை நான் ஏன் ஓப்பன் பண்றேன், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். நீங்க வந்து டைரக்டர் கிட்ட வந்து இந்த சீனை கட் பண்ணி இந்த சீனை நான் ஏன் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சாங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வந்து டைரக்டர் என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த சீனை கட் பண்ணிட்டு ஏன் இந்த சீன் வருது, இந்த இடத்துல நம்ம இந்த ஷாட் யூஸ் பண்ணலாமே, இந்த ஒரு கிளிப் யூஸ் பண்ணலாமே. நான் சொன்னேன் உங்ககிட்ட, ப்ரோ இல்ல ப்ரோ, இந்த சாங் இந்த லிரிக்கு இந்த இடத்துல வரதுக்கு இந்த ரியாக்ஷன் தான் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த கட்ல அது இல்லை, இந்த கட்டுக்கு அப்புறம் வரது இப்படி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எஜுகேட் பண்றேன், புரிய வைக்கிறேன் நான் ஏன் இந்த இடத்துல அது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அது மாதிரி சும்மா கண்ணா பின்னா நான் கட் பண்ணி வைக்கிறேன்லாம் வைக்கக்கூடாது. லேர்னிங் பிகினருக்கு ஓகே, பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கட் பண்றீங்க, இன்னொரு கட்டுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஓகேவா, ஸோ அது மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டோரியை பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, அந்த ஸ்டோரி இதுதான் சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவங்க எப்படி அந்த கட்டில் நமக்கு அந்த ஸ்டோரியை புரிய வைக்கிறாங்க, எந்த ரீசனால நம்ம கூஸ் பாம்ஸ் ஆகுது, அந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப நம்ம கை தட்டுறோம் விசில் அடிக்கிறோம் அப்படின்னா ஏன் அந்த சீனில் நம்ம விசில் அடிக்கிறோம், அந்த கட்டு எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் அந்த அவங்க ஸ்டோரியை கன்வே பண்ணுறாங்கல்ல. ஒரு காமெடி சீனாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு லவ் சீனாக இருந்தாலும் ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த ஒரு குட்டி போர்ஷனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, 2.5 மணி நேரம் படத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, அந்த குட்டி போர்ஷனுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் டாக். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சீன்ல இதை காமிச்சாங்க, இதை தூக்கி நான் லாஸ்டா வச்சா ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுமா, படம் புரியுமா? நான் லீனியரா காமிச்சா இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்? ஒரு படத்துல சைக்கோ கில்லர் ஃபிலிம் ஸ்டார்டிங்லேயே அவரை இன்ட்ரோ பண்ணிட்டாங்க, இதுதான் சைக்கோ கில்லர்னு இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. அதே சைக்கோ கில்லர் தூக்கி லாஸ்ட் படத்தோட லாஸ்ட்ல வச்சோம்னா ஆடியன்ஸ் கன்வே ஆகுமா? இந்த சீனை தூக்கிட்டா ஆடியன்ஸுக்கு படம் கன்வே ஆகுமா? இந்த சீனை படத்துல ஃபர்ஸ்ட்லேயே வச்சா ஆடியன்ஸை லாஸ்ட் ஒரு ஹோல்ட் பண்ண முடியுமா? இந்த சீனை நம்ம காமிச்சலனா ஆடியன்ஸுக்கு கதை புரியுமா புரியாதா? இந்த சீனை நம்ம ஸ்டார்டிங்லேயே வச்சா ஆடியன்ஸை லாஸ்ட் வரலும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த சீனை தூக்கி லாஸ்ட்டில் தான் வைக்கணும். ஏலேருந்து இசட் வரலும் ஒரு லீனியராக இருக்குன்னா அதை நான் லீனியர் கட்டில் கொண்டு போனேன்னா ஆடியன்ஸுக்கு படம் புரியுமா? ஒரு சில மூவிலாம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப கதையே புரியாது, இன்னும் 2-3 தடவை பார்க்குறப்ப தான் ஓகே இதனால தான் இந்த கட்டு வச்சிருக்காங்க போலன்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டில் தேர்ட் டைம் பார்க்குறப்ப தான் புரியும். அது மாதிரி காமிச்சா ஆடியன்ஸுக்கு வந்து 3ஆவது டைம் புரியுமா? இல்லை படத்தை எப்படி காமிச்சாலும் புரியலன்னா அங்கே என்ன மிஸ்டேக், எதனால இந்த ஸ்டோரி நமக்கு புரியல? இது மாதிரிலாம் ஒரு செல்ஃப் டாக் நீங்களே பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டூல்ஸ். நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் யூஸராக இருக்கீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ DaVinci Resolve யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் யூஸராக இருக்கீங்கன்னா, அதாவது மேக் யூஸராக இருக்கீங்கன்னா FCP ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய படம் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்ல தேட்டரில், அது எல்லாமே Avid Media Composer அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் தான் எடிட் பண்ணுறாங்க. நான் அது வந்து இது வரலும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி படம்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிமுக்கு ப்ரீமியர் ப்ரோ ஃபைன். கோயிங் ஃபார்வர்ட் நான் Avid கண்டிப்பாக நான் கற்றுப்பேன். இப்போதைக்கு ப்ரீமியர் ப்ரோ எனக்கு ஃபைனாக இருக்குது. ஒரு டூலை நல்லா கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு டூலை நம்ம நல்லா கற்றுக்கிட்டா மட்டும்தான் நிறைய ஐடியாஸ் நம்ம மைண்டில் வரதை நம்ம அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க டூல் மேட்டர் கிடையாது, உங்களுக்கு இந்த கிரியேட்டிவிட்டி ஐடியா தான் மேட்டர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒரு டூலை நல்லா கற்றுக்கோங்க. ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் உட்காந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டூலில் நீங்கள் பெஸ்ட்டாக எக்ஸ்பர்ட் ஆகணும்னா வருஷக்கணக்கில் ஆகும். ஷார்ட் டேர்ம்லலாம் வந்து இதாக முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போய் ஓகே இதெல்லாம் இதுக்கு தான் இருக்குது போல, இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தென் நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்ல ஒரு டூல் கற்றுக்கோங்க. அப்புறம் வந்து யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி நிறையா மூவிஸில் ஒர்க் பண்ண எடிட்டர்ஸோட இன்டர்வியூலாம் இருக்கும். ஃபிலிம் எடிட்டர் இன்டர்வியூ இல்லை பாட்காஸ்ட்னு போடுங்க, நிறையா பீப்புள் வருவாங்க, அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான்லாம் பிகினராக இருக்கிறப்ப அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது, நான் பாட்டு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால் பாருங்கள், பார்க்குறது தப்பு கிடையாது, ஜஸ்ட் பார்த்துட்டே வாங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு பார்க்குறப்ப அகைன் அவங்க சொல்கிறது புரியும். ஓகே இதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ரீசன் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் அவங்க சொல்கிறது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணியிருப்பீங்க,
இருப்பீங்க. அது அவங்க கிட்ட இருந்து கேட்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஸோ அதனால் நிறைய இன்டர்வியூஸ் பாட்காஸ்ட்லாம் கேளுங்க. ஃபிலிம் ரிலேட்டட் பாட்காஸ்ட்டும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ நானும் வந்து இது மாதிரிலாம் பாட்காஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் ஒரு பர்சன் அப்ரோச் பண்ண முடியும். ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதுவரை நான் பெருசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன். மோஸ்ட்லி இந்த வீடியோலையும் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஏன் இப்போ அதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு பர்சன் கிட்ட பாட்காஸ்ட் பண்ணலாம் நான் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து என்கிட்ட வந்து 5K சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறப்போ 5K தான் இருக்காங்களா, உங்கள் சேனல் கொடுக்குற அதே டைம் நான் இன்னொரு சேனல் கொடுத்தேன்னா நான் இன்னும் கொஞ்சம் 4 பேருக்கு ரீச் ஆவேன்ல. ஸோ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறையா கான்டென்ட் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் கொண்டு வாங்க, தென் நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். நிறையா பேர்ட்டேருந்து நிறைய விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்துருச்சு. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு சில விஷயம் வந்து மற்ற யூடியூபர் மாதிரி மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதெல்லாம் பண்ணேன். ஸோ அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி ஃபிலிம் எடிட்டர்ஸ் எப்படி ஒரு படத்தை எடிட் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா கிடைச்சிடும். ஆல்ரெடி ஒரு தமிழில் வந்து ஒரு டாப் எடிட்டர் இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன படம்லாம் எடிட் பண்ணியிருக்காங்களோ அந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே அதுதான் உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸ். அவர் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்களே படம் பார்க்க இந்த இடத்துல ஏன் இந்த கட்டு வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த கட்டு யூஸ் பண்ணியிருக்கலாமே, நீங்களே சொல்லுவீங்க. இந்த இடத்துல இந்த கட்டுக்கு பதிலாக இந்த கட்டு யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு போக போக தான் வரும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை பண்ணுங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, நான் சொன்னதெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஐடி கூட கீழே தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஸ்டோரி போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அதை வந்து யார் எடுத்துக்கிறாங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறாங்களான்றது எனக்கு தெரியல. இது மாதிரி டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்ணலான்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. பட் பார்க்குறவங்க வந்து அதை யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் லைஃப், உங்கள் கெரியர் வந்து என்னால் க்ரோ ஆகுதுன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ நான் சொன்னதை தான் ஜஸ்ட் ஒரு நோட்டில் நீங்கள் எழுதிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இதெல்லாம் உங்கள் சேனலில் லேர்ன் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஸ்டோரி போட்டு அந்த ஸ்டோரியை நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ டைம் போட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்றப்போ அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 2 பேர் எடுத்துக்கிட்டா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கமெண்ட் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லை என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். கோயிங் ஃபார்வர்டில் வந்துட்டு நான் நிறைய இது மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன், அதுவும் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 22 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்கமிங்கில் வேறு ஒரு வேல்யூபிளான வீடியோவில் நான் உங்களை பார்க்க வரேன். பை.